நல்லா புரிஞ்சுக்கோ. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்ட்ராவி அஃபேர் மாதிரி எல்லாமே இருக்கும். அட்ராக்ஷன் இருக்கும், பாண்டிங் இருக்கும், எலிமினேஷன் இருக்கும், ரியாக்ஷன் இருக்கும், நோ ரியாக்ஷன் இருக்கும், பை ப்ராடக்ட் இருக்கும், ஆனாலும் சைடு ரியாக்ஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். சிங்கிள் பாண்ட்னா காதல், டபுள் பாண்ட்னா கள்ள காதல், ட்ரிபிள் பாண்ட்னா கண்ட்ராவியான காதல். ஓகே, ஹியர் இட் கம்ஸ். ரேபிட் ஃபயர். K1O4 என்னது? கேட்டலிஸ்ட். டூட் தப்பு. K1O4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓ ஷிட். ரிவைஸ் பண்ணியே இல்லையா? பி சீரியஸ். ஃபைன். OH இருந்தா ஆல்கஹால். NaOH னா சோடியம் ஆல்கஹால். குட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl. NaCl னா சோடியம் குளோரிக் ஆசிட். ஃபேண்டாஸ்டிக். இந்த ரியாக்ஷன் மட்டும் மறந்து போகுதுடா. இப்படி என்ன ரியாக்ஷன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் SO4 கெயின் ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கவே மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா காப்பர் Cu, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க, Cu SO4. இப்போ Fe உள்ள வரான், மோர் ரியாக்டிவ். ஓடி வந்து என்ன பண்றான், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உமா கொடுத்துட்டு ஓடி போயிடுறான். மானங்கட்ட நீ என்ன பண்ற, ஓடி போய் தூக்கி போட்டு அவனை மிதிக்காம அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் குலாவிட்டு இருக்க. இப்போ நீ யாரு? கே. எக்ஸாக்ட்லி. புரிஞ்சுதா? சிம்பிள்.